கேம்ஸில் வேலை செய்கிறாங்க ஆயிரம். அதோட மரம் பிள்ளை அவங்களோட குழந்தை பொண்ணோட குழந்தை தான் இது. எடுத்துன்னு வந்து ஆஸ்பத்திரியெலாம் பார்த்தோம், எதுவும் சரியாக ஆகலை. டிங்கி ஜுரம்னு சொல்லிவிட்டு அங்கேயே அட்மிஷன் போட்டோம். 2 வாரம் இருந்தது. ஜுரம் விட்டு சென்றுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பிற்பாடு ஒரே மூச்சு வாங்குது. மறுநாள் தூக்கின்னு அங்கேயே போயிருக்கிறாங்க. அங்கே போய் என்ன ஃபோன் பண்ணி வர வச்சாங்க. ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க சொன்னாங்க. அதோடு என்ன பண்ணுது, நானே நம்ம சரி இங்கேருந்து நேரம் நம்ம இந்த ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போயிடலான்ட்டு உடனே நான் காஞ்சி காமக்குடி ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போயிடுறேன்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணி டாக்டர்கிட்டலாம் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். காஞ்சி காமக்குடி ஹாஸ்பிட்டலில் வந்து பாப்பா ரொம்ப சீரியஸாக தான் சொன்னாங்க. உழைக்காது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சொன்னாங்க டாக்டர்ஸ். சரின்னு ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப சீரியஸாக பிளட்டெல்லாம் மூக்கு வலிக்கலாம், மோஷன் வலிக்கலாம் எல்லாம் வந்திருந்ததுனால இப்போ உழைக்க முடியாது, ரொம்ப இதுவாக தான் இருக்குங்க. நாங்களும் போராடினாங்க. டாக்டர் குழந்தையும் நல்லா மருந்து மூலியமாக நல்லா போராடிச்சு. அதுக்கப்புறம் தான் முடியாது, ரொம்ப கையிலையும் காசு சுத்தமாக முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டோம். நாங்கள் வட்டிக்கு வாங்கியும் நாங்கள் ரெடி பண்ணோம், பார்த்தா முடியல. லாஸ்ட் நிலமையில தான் சொன்னாங்க. அவங்க வந்து சொன்ன மாதிரி நம்பர் கொடுத்துருந்தா ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏக்கம்ன்றவங்க இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. கடவுளாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சாலிஸாக இருக்கு. ஃபோன் பண்ணி அவங்க வந்து பார்த்து பேசி எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏக்கம்லேருந்து வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு உங்கள் குழந்தைய நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் எனக்கு அப்போ தான் உயிரே வந்து. சாலை சாருக்கு ரொம்ப கடமை காப்பாற்றிருக்கோம். என் உயிர் இருக்கிற நான் சாலை சார் மறக்க மாட்டேன், ஏக்கத்தையும் மறக்க மாட்டேன். நான் அதில் வேலை செய்யணும் எல்லாருக்குமே என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.